Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் வாயிலாக இந்த மார்ச் மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்டாய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போதக பிதாக்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வாஞ்சியோடு கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, 2026ஆம் ஆண்டு ஆரம்பித்து நாள் முதல் இந்நாள் வரையில் நம்மோடு கூட பயணித்தவர்கள் அநேகரை காணோம். அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்களுக்குள் அகப்பட்டு வெளியே வர முடியாதபடி சோர்ந்து போய்கொண்டிருக்கிற ஜனத்தின் நடுவிலே பரலோகத்தின் பரிசுத்த ஆண்டவர் தம்முடைய வலங்கையை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து மட்டுமாய் நிலைநிறுத்தி இருக்கிற அவருடைய மேலான கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும், நாம் ஒவ்வொருவரும் கடந்து வருகிற பாதை என்று சொல்வது மிக மோசமான பாதை. அந்த பாதையிலும் நாம் பட்டு போகாமல் மட்டுமாய் பரலோகத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற வேத பகுதி நம் நடுவில் உலாவும் கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். அதற்கு ஆதாரமாக லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த வேத புஸ்தகத்தில் 3வது புஸ்தகமாகிய லேவியராகம புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னான், உங்கள் நடுவிலே உலாவுகிற கர்த்தர். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு வாசஸ்தலத்தை விரும்புகிறார். இந்த கொடிய காலத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதனை நிறைந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய காலம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், தேசத்தில் யுத்த ஸ்ருதிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது.
பஞ்சம், சாமங்கள், அதுபோல அதிகரித்து கொண்டிருக்கிற காலம் நம்முடைய இந்தியா தேசத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு சரியான விதத்திலே சாப்பிட முடியாத வண்ணம் ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேஸுகள் பற்றாக்குறை வந்து கொண்டே இருக்கிறது. பெட்ரோலும் டீசலும் இன்னும் பற்றாக்குறை வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் நமக்குள்ளே விரும்புகிறதான ஒரு காரியம்தான் நம்முடைய வீடாகட்டும், நம்முடைய வாழ்க்கையாகட்டும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாசஸ்தலமாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக நம்மை அவருடைய வாசஸ்தலத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்கும்படி விரும்புகிறார்? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சாநித்தியம், அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவும்படி, அவருடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் உலாவினால் தேசம் சொல்லுவார்கள், அவன் வீட்டில் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்ஸ் உண்டு, அந்த வீட்டில் தேவன் உண்டு, கடவுள் உள்ள வீடு என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாதபடி பைபிளே சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்படி சொன்ன நம்முடைய வீட்டினுடைய தலைவர் நம்முடைய ஆண்டவர். நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் சில அவகாசிகளாய் காணப்படுகிறோம். நான் என்னுடைய அயல்வாசிக்கு கொஞ்சம் காசு கொடுத்தால் அவர்கள் திருப்பி கொடுப்பார்கள். அது அவர்கள் வாங்கினது போல திருப்பி தர வேண்டிய ஒரு கடமை. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு உபகாரம் செய்தால், என்னுடைய மகளுக்கு ஒரு காரியத்தை செய்தால், மகனுக்கு ஒரு காரியத்தை செய்தால், அது என்னுடைய கடமை அல்ல, அவருடைய சுதந்திரமாய் காணப்படுகிறது. நாம் இன்னைக்கு அவருடைய கரத்தில் இருந்து அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவிக்கிறோம். என் அப்பாவுடைய கருத்தில் தாராளம் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை சுதந்திரிக்க முடியாதபடி திணறுகிறோம். அதை சுதந்திரிக்க முடியாதபடி வேதனைப்படுகிறோம். ஐயோ என் தேவனே, நீர் எங்கள் நடுவில் இருந்தால் அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள ஐயப்பட வேண்டிய தேவையில்லை. நீர் எங்கள் நடுவில் இருந்தால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெரியும், இந்த காட் குசிஸ் மினிஸ்ட்ரியில் தாராளம் ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான விசுவாச பிள்ளைகள் தரித்திரத்திலும் பாரத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் தான் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை காணும்போது ஆண்டவரை தூஷிக்க தான் தோன்றுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, துயரத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம், கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம், பாடுகள் நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைமை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இதை மாற்றி விட்டுட்டு கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். கவலையும் குப்பையும் ஒன்று போல நம்மை கேட்காமலேயே வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் கவலையும் குப்பையும் ஒன்று போல வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாமவே அகற்றாமல் அவை வெளியேறாது. சுயத்தால் அகற்ற முடியவில்லை சகோதரங்களே. ஆண்டவராகிய தேவனுடைய குடும்பத்தில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவருடைய வெளிச்சத்தினால் இந்த இருள் என்கிற அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக. இந்த நாட்களிலே ஜீவன தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யட்டும். இந்த வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் நிருபத்திலே அதனுடைய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. You are the temple of God. You are the living God's children. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவிலே உலாவும் பொழுது நாம் அவருடைய ஆலயமாய் அவருடைய திரு சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் திருநாமத்தை மைமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு கஷ்டங்கள் உண்டு. அநேக ஊழியர்கள் சொல்லுவார்கள்,
நம்முடைய இந்த காட் குசிஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதான பிள்ளைகளுடைய சூழ்நிலைமை இப்படி இருக்கிறது, வருத்தங்கள் இப்படி இருக்கிறது, பாடுகள் இப்படி இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, சோதனைகள் சூழ்நிலைமை மோசமாக இருக்கிறது. லெட்ஸ் ப்ரே ஃபார் தம். நம்ம அவர்களுக்காய் ஜெபிப்போம், அவர்களுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் திறப்பில் நிற்போம் என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு. ஆனால் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகத்து நாடு நடுவிலே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நீ அறியாத அற்புதத்தை பரலோகத்து நாடு வாசலருகே வைத்திருக்கிறார். நீ இதுவரையில் மறைந்து அறியாத ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாசலருகே வைத்து உன்னை மேன்மைப்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை திடப்படுத்தும்படி, உன்னை பலப்படுத்தும்படி உன்னுடைய பரிசுத்த கரத்தை நீட்டி ஜீவன தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாசலருகே இருக்கிறது. அது ஜீவன தேவன் அதை காண்பித்து, ஜீவன தேவன் அதை சரியான நேரத்தில் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த ஆசீர்வாதத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். பைபிள் வாசிக்கும் பொழுது ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆம் தேவ பிள்ளைகளை, ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் பர்வதங்களை உருவாக்கி காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அறிந்து வெளிப்படுகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். அவருடைய நாமம்தான் சேனைகளின் கர்த்தர். அந்த ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே உலாவுகிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவுகிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளும் அந்த ஆண்டவர் நம்மை உருவாக்கி எடுப்பதற்காக நான் பாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவில் உலாவுவதற்கு இடம் உண்டா? நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே இடம் உண்டா? அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் உண்டா? நம்முடைய இருதயத்தில் இடம் உண்டா? நம்முடைய வீட்டுக்குள்ளே இயேசு உலாவுகிறாரா? மந்திரவாத கிரியைகளை தூக்கி தூர வீசுங்கள். பொல்லாத கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குறிச்சொல்லுதல், நாள் பார்த்தல், அஞ்ஞனம் பார்த்தல், மாந்திரிகம் செய்தல், செய்வனி செய்தல், இப்படிப்பட்டதான அந்தகார கிரியைகளை தூக்கி தூர வீசிவிட்டு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே என்ற வாழ்க்கையில் என் குடும்பத்திலே நீர் உலாவும்படியாக இந்த ஏழையாகிய என்னுடைய வீட்டுக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்க. பரிசுத்த பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்து ஏதேன் தோட்டத்தின் நடுவில் உலாவினார். அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் பாதுகாப்பை கொடுத்த தோட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பாளையத்தில் உலாவினார். அந்த பாளையத்தில் உலாவும் போது தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்ஸ், அந்த தேவனாகிய கர்த்தருடைய சாநித்தியம் எவ்வளமாக இருந்தது என்று சொல்லி அதை பற்றி வாசிக்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆலயத்தின் நடுவிலே உலாவுகிறார். ஜீவன தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்தில் உலாவுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி அல்லவா நீ ஆலயத்துக்கு போகிறாய்? இந்த நாள் காலை வேளையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷ சத்தம் அல்ல, நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறாய். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அக்கினி நடுவிலே உலாவி வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ அக்கினி போன்ற சூழ்நிலை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? அந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவர். நம்முடைய எல்லா வேதனைகளுக்கும் சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவர் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியான மகிழ்ச்சியை தந்து தேவனாகிய கர்த்தர் அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தேற்றுவாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையினால் உங்களை யாவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.
மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடிவில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார். தேசத்திற்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர்.
முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை,